அன்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வசிய மருந்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒரு 10 முறைக்கு மேலே இருக்குது. அதில் ஒரு முறையை மட்டும் இன்றைக்கி சொல்கிறாங்க. எல்லா முறையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் கொஞ்சம் வித்தியாசப்படும். அதில் மூலிகைகள் கொஞ்சம் வித்தியாசப்படும். மற்றபடி எல்லாமே ஒன்றா தான் வரும். இதில் புல்லாமனுக்கு ஒன்று போகிறோம். புல்லாமனுக்கு செடின்னு ஒரு செடி இருக்குது. அதை முறையாக காப்பை கட்டி சாப நிவர்த்தி பண்ணி பிராண விஷ்டை பண்ணி அது ஒன்று போகிறோம் வசிய மருந்து செய்கிறதுக்கு. அதுக்கு குறிப்பிட்ட வழிமுறைகள் இருக்குது. அதை பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு பொதுவாக உள்ள இந்த வசிய மருந்து தயார் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கு இது யார் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். கணவன் மனைவியை தவிர வேறு யாருக்கும் பயன்படுத்தக்கூடாது. இது யாருக்கா பயன்படுத்திங்கன்னா இந்த மந்திரமும் உங்களை வேலை செய்யாது, இந்த தந்திரமும் வேலை செய்யாது. தந்திரம்னா இந்த மருந்து வேலை செய்யாது. அப்படி நீங்கள் மேலும் அது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் துஷ்ட தேவதைகளை வச்சு இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தலாம். துஷ்ட தேவதைகளை வச்சு பயன்படுத்துறதெல்லாம் ஒரு சாதாரண மனுஷன் வீட்டில் செய்கிற வேலை இல்லை. இருந்தாலும் அதை நீங்கள் மேற்கொண்டு பார்த்துங்க. நான் அதை பற்றி சொல்லிடுறேன். வெள்ளேற்கண் வேர், அதிமதுரம், கோஷ்டம், வசம்பு, இந்த நாளையும் நல்லா இதில் வச்சு அம்மிகளில் வச்சு நல்லா அடித்து தூள் பண்ணிவிடுங்க. தூள் பண்ணிவிட்டு அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவன் உடம்புலேருந்து ஒரு சொட்டு ரத்தத்தை இந்த மருந்து கொடுக்குறீங்களா அந்த அளவில் சேர்த்துக்கணும். மருந்து ஒரு பட்டாணி அளவு இருக்குன்னா அதில் ஒரு சொட்டு உங்கள் உடம்புல உள்ள ரத்தத்தை சேர்த்துட்டு அதை கொஞ்சம் உலர விட்டதுக்கப்புறம் அந்த ரத்தத்துடைய இது தெரியாமல் போயிடும். அதுக்கப்புறம் ஹரி ஓம் காமதேவாய ஸ்ரீம் அவ்வும் பஞ்சாயுத பாடாம்பிர ஸ்ரீம் ரீம் அவ்வும் வசீகரவம் அபீஷ்டம் வசி ஸ்வாகா. இந்த மந்திரத்தை ஒரு குறைச்சலாக ஒரு 10,008 தடவை சொன்னதுக்கப்புறம் தான் இந்த மருந்து பலன் கொடுக்கும். வெறுமனை இந்த மருந்தை அரைச்சி கொடுத்துட்டா வேலை செய்யுமானா செய்யாது. இந்த மருந்தை புளி இல்லாத இந்த சப்பாத்தி குருமா, புரோட்டா குருமா, இந்த சிக்கன் குருமா இதெல்லாம் கலந்து கொடுக்கலாம். ரவா கிச்சடி, சேமியா கிச்சடி, அப்புறம் ரவா கிச்சடிக்கு ரவா கிச்சடிக்குள்ளே தெரிஞ்சிடும். சேமியா கிச்சடி இதெல்லாம் கூட கொடுக்கலாம். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க ஸ்ரீ பத்ரன் மந்திராலயம், ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் ஜோதிட நிலையம், கும்பகோணம் மற்றும் கேரளா. நன்றி, வணக்கம்.